பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்னாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தடைகளை நீக்கி போடுகிறவராய் நமக்கு முன்பாக நடந்து போகிறார். நாம் அவரை பின்தொடர்ந்து போகும் பொழுது அவர் நமக்கு வழிகாட்டியாயிருந்து, நமக்கு ஆலோசனை கர்த்தராயிருந்து, ஒரு தீங்கும் நம்மை அணுகாதபடி நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். நம்மை மேன்மையான உன்னத ஸ்தானங்களிலே அவர் உட்கார வைப்பார். ஆகவே இந்த காலை வேளையிலே எல்லா தடைகளையும், சத்துரு நமக்கு எதிராக வைத்திருக்கிற தடைகளை கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போய் அந்த தடைகளை நீக்கி போடுகிறார் இந்த காலை வேளையிலே. ஆகவே உற்சாகமாய் ஆண்டவரை நாம் துதிப்போம். யாத்திராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்களை முதல் ஆண்டவர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மோசேயின் மூலமாக அவர்களை விடுவித்து வனாந்தர மார்க்கமாய் ஆண்டவர் அவர்களை அழைத்து கொண்டு வருகிறார். அவர்களுக்கு முன்பாக இருந்தது செங்கடல். அந்த செங்கடலை தாண்டினால் தான் ஆண்டவர் வாக்கு பண்ணின கானான் தேசத்துக்கு போய் சேர முடியும். ஆகவே இந்த செங்கடல் பக்கத்தில் வந்தவுடனே ஜனங்கள் எல்லாரும் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள் மோசேக்கு எதிராக. அப்பொழுது தான் ஆண்டவரிடத்திலே மோசே முறையிட்டார். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார் மோசே இடத்திலே, நீ ஏன் என்னிடத்தில் முறையிட்டு கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய கரத்திலே நான் கொடுத்திருக்கிற அந்த கோலை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டி சமுத்திரத்தை நீ பிளந்து விடு என்று சொன்னார். இந்த காலை வேளையில நம்முடைய கையிலே ஆண்டவர் விசுவாசம் என்கிற ஒரு கோலை கொடுத்திருக்கிறார். அதை நாம் பயன்படுத்தி தடைகளை நீக்கி போட முடியும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த செங்கடல் ஒரு தடையாய் நின்றது. ஆண்டவர் மோசே இடத்துல சொன்னார், நீங்கள் முறையிட்டு கொண்டு இருக்க வேண்டாம். உன்னுடைய கரத்தில் இருக்கிற கோலை அந்த சமுத்திரத்துக்கு நேராக நீட்டி நீ அந்த சமுத்திரத்தை பிளந்து விடு என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அந்த விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த விசுவாசத்தினாலே நாம் ஜெயிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி. ஆகவே விசுவாசத்தோடு அன்றைக்கு மோசே செங்கடலுக்கு நேராக தன்னுடைய கரத்தில் இருந்த கோலை நீட்டி பிடித்தான். செங்கடல் இரண்டாக பிரிந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடுவிலே ஆண்டவர் வழியை ஆயத்தப்படுத்தினார். ஆண்டவர் ஒரு பெரிய பலத்த காற்றை வீச செய்து ஜலத்தை குவியலாக நிற்க பண்ணினார். 2 பக்கமும் மதிலை போன்ற ஜலத்தை நிற்க பண்ணி அதன் நடுவிலே வெட்டாந்தரையை உண்டாக்கி கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தார் என்று நாம் வேதத்தில் அறிந்திருக்கிறோம். தடைகளை நீக்கி போடுகிற தேவன் முன்னால கடந்து வரும் பொழுது எந்த செங்கடலும் நமக்கு எதிராக நிற்கவே முடியாது. அவைகள் வழி
விட்டு நம்மை வழி நடத்துவதற்கு ஆண்டவர் அதன் நடுவிலே பாதையை உண்டாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே எவ்வளவு பெரிய தடைகள் இருந்தாலும் கர்த்தர் அதை பாதையாய் மாற்றுவார். செங்கடல் ஒரு பெரிய தடையாய் நின்றது. இவ்வளவு பெரிய சமுத்திரத்தை, இவ்வளவு பெரிய கடலை எப்படி கடந்து போவது என்று சொல்லி ஜனங்கள் முறுமுறுத்த பொழுது ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு நீங்கள் நின்று ஆண்டவர் செய்த அற்புதத்தை பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். பின்னாலே தொடர்ந்து வந்த பார்வோன் சேனை பயந்து போனார்கள். ஆனால் கர்த்தர் அந்த செங்கடலின் நடுவில் அவர்களுக்கு பாதையை உண்டாக்கினார். மோசேக்கு பிறகு யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது யோர்தான் கரை புரண்டு ஓடும், வெள்ளம் கரை புரண்டு ஓடும், யாரும் அதை கடந்து போக முடியாது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், உடன்படிக்கை பெட்டி சுமந்து செல்லுகிற ஆசாரியர்களுடைய உள்ளங்கால் அந்த யோர்தானின் ஓரத்தில் பட்ட உடனே அந்த யோர்தான் அப்படியே நின்று விட்டது. இந்த காலை வேளையில யோர்தான் போல பிரவாகித்து வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு எதிராக வரலாம். ஒன்றை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. உங்களோடு கூட இருக்கிற வேத வசனமாகிய உடன்படிக்கை பெட்டியை நீங்கள் கரத்தில் எடுத்து நீங்கள் நடந்து போகும் பொழுது உங்கள் பாதம் படுகிற இடங்களில் தடைகள் உடைந்து போய்விடும். யோர்தானை போல பிரவாகித்து வருகிற வெள்ளங்கள் அப்படியே நின்றுவிடும். ஆகவே இந்த காலை வேளையில ஆண்டவர் தடைகளை நீக்கி நமக்கு முன்னாலே கடந்து போவார். யோசுவா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. யோசுவாவின் மூலமாக கர்த்தர் சொன்னார், இந்த எரிகோ பட்டணத்தை, இந்த எரிகோ மதில் சூழ்ந்த பட்டணத்தை ஒரு நாள் ஒரு முறை 7 நாள் அதை சுற்றி வர வேண்டும் என்று சொன்னார். அவர்கள் சுற்றி வந்தார்கள். 7வது நாள் 7 முறை சுற்றி வர சொன்னார். 7வது முறை சுற்றி வரும் பொழுது எக்காலத்தை ஊதி ஆர்ப்பரிக்க சொன்னார். அவர்கள் ஆர்ப்பரித்த உடனே அந்த எரிகோவின் அலங்கம் இடிந்து விழுந்தது. இந்த காலை வேளையில எரிகோவை போன்ற சோதனைகள், தடைகள் உங்களுக்கு முன்னாலே வந்திருக்கலாம். மதிலை போன்று நின்று கொண்டிருக்கலாம். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரை உயர்த்தி நாம் துதிக்கும் பொழுது அந்த மதில்கள் நமக்கு முன்பாக அப்படியே உடைந்து கீழே விழும். நாம் முன்னேறி சென்று ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். எல்லா தடைகளையும் ஆண்டவர் இன்றைக்கு அப்படியே நீக்கி போடுவார். நாம் முன்னேறி சென்று ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதுவரையிலும் எந்த தடையை பார்த்து பயந்து போய் ஸ்தம்பித்து நிற்கிறார்களோ, இந்த காலை வேளையில விசுவாசம் என்கிற கோலை நீட்டி கர்த்தரை உயர்த்துகிற துதியினாலே ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி தடைகளை உடைத்து போட்டு முன்னேறி செல்ல ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். மேன்மையான ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.